இந்த ஆகஸ்ட் மாதம் ஆண்டவர் நமக்கு செய்யும் காரியங்களை நாம் பார்க்கும்படியாக, அதை கண்கூடாக பார்க்கும்படியாக ஆண்டவர் நிறைய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். Heavenly Father, we praise you, Lord. Hallelujah. நன்றி ஆண்டவரே, அப்பாவை துதிக்கிறோம். கர்த்தாவே, கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, அப்பாவை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே, அப்பாவை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, அப்பாவை துதிக்கிறோம். அப்பா தேவரீர், கடந்த வாரம் முழுதும், கடந்த மாதம் முழுதும் அப்பா, இதோ 7 மாதங்களாக எங்களை காத்து வழிநடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. தேவரீர், எத்தனையோ கத்தாவே, இந்த புதிய ஆண்டு ஆரம்பிக்கும் போது எத்தனையோ கேள்விகளோடு நாங்கள் அப்பா கத்தாவே இந்த ஆண்டை ஆரம்பித்தோம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் தேவரீர் அப்பா, நீர் எங்களை கைவிடாமல் எல்லாவற்றிலும் காத்து வழிநடத்தி வருகிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. மை துதிக்கிறோம் கத்தாவே. ரட்சண தேவனே, கிருபை உள்ளவரே, பரிசுத்தரே, அப்பாவை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, அப்பாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளட்டும், உம்முடைய பிரசன்னம் எங்களை தாங்கி வழி நடத்தட்டும். நீரே முழுதுமாக பொறுப்பெடுத்த தேவரீர், எங்களோடு கத்தாவே உடைய வார்த்தை மூலமாக பேசி எங்களை கற்றுத்தந்து வழி நடத்தி பலப்படுத்துங்க ஆண்டவரே. வராதங்க எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் வந்து சேர நீர் கிருபை தாங்க, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க தேவரீர். ஹல்லேலூயா ஆண்டவரே. தேவரீர் அப்பா, உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம், வழி நடத்தி பலப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நமக்காய் ஜீவனை விட்டவர். ஆண்டவர் நமக்காக தன்னுடைய ஜீவனையும் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவையும் அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நாம் இந்த நாளில் கூட நம்ம ஒரு பாடலை பாடி நாம் இந்த ஆராதனை ஆரம்பிப்போம். எனக்காய் ஜீவன் விட்டவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. சோதனை பெருகிட்டாலும் சொந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சொந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் அமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் அமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேத்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேற்றிடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண காத்திடுவார். இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே,
எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசமழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசமழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என்னிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என்னிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கொஞ்சம் எழுந்து நின்று ஆராதனைக்கு நேராக கர்த்தரை நோக்கி பார்ப்போம் கொஞ்ச நேரம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உங்களுக்கு தைரியத்தின் ஆவியை ஆண்டவர் தந்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கு காலையில கூட நான் படித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவர் சொன்னது, உங்களுக்கு தைரியத்தின் ஆவியும் அன்பின் ஆவியும் ஹல்லேலூயா ஆண்டவர் உங்கள் மேல் தந்திருக்கிறார். கர்த்தர் சொல்வது இதுதான், தைரியமாக கர்த்தருக்காக எழும்பினில். ஹல்லேலூயா. தைரியமாக கர்த்தருக்காக எழும்பினில். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் சொன்னபடியே, அவர் வாக்கு கொடுத்தபடியே அவர் நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை செய்கிற ஆண்டவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எதை சொன்னாரோ அதை நிறைவேற்றாமல் போக மாட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபை உள்ளவரே, பரிசுத்தரே, ஜீவனுள்ள தேவனே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் கூட கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரையே நோக்கி பார்ப்போம் ஆண்டவர். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் சொன்ன நினைத்தது அது ஒரு நாளும் தடைப்படாமல் போகும். ஹல்லேலூயா. தடைப்படவே ஆகாது. கர்த்தர் சொன்ன வார்த்தை, கர்த்தர் சொன்ன வார்த்தை, கர்த்தர் உங்களுக்காக வாக்குத்தத்தமாய் கொடுத்த வார்த்தை, அதை நிறைவேறும். உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். நீ கர்த்தரை விசுவாசித்தால், நீ கர்த்தரை விசுவாசித்தால் அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு?
என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் துணித்து நின்ற போது என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் என் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்று கைவிடே என்றாரே. கர்த்தர் என் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தர் என் கரம் பிடித்து நான் உன்னை உன் தேவன் பார்த்து கொள்வேன் என்றாரே. கர்த்தர் என் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவன் பார்த்து கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் எங்களை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். சுற்றியுள்ள கண்கள் மற்றவர்கள் நம்மை பார்த்து கர்த்தர் இவர்கள் குடும்பத்தில் செயல்படுகிறார் என்று ஹல்லேலூயா உயர்ந்து பார்ப்பார்கள். ஏனென்றால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தர் சொன்ன வார்த்தை, அவர் கொடுத்த வார்த்தை அது நிறைவேறும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தால் அதை நிறைவேற்றுவார். உங்கள் வாழ்க்கையிலே இந்த ஆண்டு அவர் எதை முன் குறித்தாரோ, எதை சொன்னாரோ அது இந்த ஆண்டு இந்த மாதத்தில் இருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்தில் அந்த வாக்குத்தத்த வார்த்தையை செயல்படுத்துவார். சுற்றி உள்ள கண்கள் எல்லாம் அதை பார்க்கும். ஹல்லேலூயா. நடக்கிறதை, உங்கள் குடும்பத்தில் நடக்க போகும் காரியத்தை சுற்றி உள்ள கண்கள் எல்லாம் பார்க்கும். ஏனென்றால் ஆண்டவர் நம்முடன் இருக்கிறார். ஹல்லேலூயா. நடக்க முடியாதது, பார்க்க கூடாதது, புரியாத காரியங்களை ஆண்டவரால் நம் வாழ்க்கையில செய்ய முடியும். Hallelujah. God can do the impossible things in our life. When people cannot understand, when people cannot see further, God can do miraculous things in your life. Hallelujah. கர்த்தரால் அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில செய்ய முடியும். எதிர்காலம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. Your future lies in God's hands. Hallelujah. கர்த்தர்
கர்த்தர் கரத்தில் உங்கள் எதிர்காலம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் ஒவ்வொரு வாட்டியும் இந்த நாம் சபைக்கு வரும் பொழுதும் சரி, வேத வசனங்களை படிக்கும் பொழுதும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுதும் சரி, ஆண்டவர் சொல்வது என் வார்த்தையை விசுவாசி என்று. ஹல்லேலூயா. நான் சொன்ன வார்த்தை கீழ்ப்படி என்று. ஹல்லேலூயா. கர்த்தர் வார்த்தை அவர் நிறைவேற்றுவார், அவர் நிறைவேற்றியே தீருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் வார்த்தையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அந்த வார்த்தை ஹல்லேலூயா கர்த்தருடன் இருந்தார். ஹல்லேலூயா. The word was with God and the word was God என்று அழகாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அந்த வார்த்தையாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே செயல்படும் அந்த வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அந்த வார்த்தை that word became flesh என்று வேதத்தில் 1 யோவான் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில செயல்படுவார். ஹல்லேலூயா. விசுவாசியுங்கள், கர்த்தரையே விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த மாதம், இந்த ஆகஸ்ட் மாதம் ஆண்டவர் நம் குடும்பங்களில் அற்புதங்களை செய்ய போகிறார். யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொண்டு ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்ய போகிறார் என்று விசுவாச கண்களுடன் ஆண்டவரை பார்க்கிறீர்களோ, உங்கள் இருதயத்தை திறந்து கர்த்தரை பார்க்கிறீர்களோ, அந்த வார்த்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் உங்கள் வாழ்க்கையில செய்ய போகும் காரியங்கள் பெரிது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வயதான எலிசபெத்தும் வயதான சக்கராயாவும் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையில் இதுக்கு மேல் ஒரு காரியம் எங்கள் வாழ்க்கையில நடக்குமா என்ற கேள்வி இருக்கும் பொழுது கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஆயத்தப்படுத்த அவர்கள் வாழ்க்கையிலே யோவானை பிறக்க வைத்தார். ஹல்லேலூயா. John was born before Jesus Christ as a prophecy. Hallelujah. யோவான் ஆண்டவருக்கு முன்பதாக பிறந்தான். வாக்குத்தத்த வசனத்தை நிறைவேற்ற ஆண்டவர் யோவானை கொண்டு வந்தார். Hallelujah. கர்த்தர் நினைத்ததை செய்கிற ஆண்டவர். எந்த காலமாய் இருந்தாலும் சரி, எவ்வளவு நாள் இருந்தாலும் சரி, முடியாது என்று சுற்றி இருக்கிறவர்கள் சொன்னாலும் சரி, ஆண்டவர் அதை நிறைவேற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அதனால்தான் அவர் வார்த்தையின் மேலே நாம் சாய்ந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்று எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளும் நான் நடந்தாலும் என் அப்பாவை பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில்
என் அப்பா பயப்பட மாட்டே, என் பக்கமாய் இரங்களும் 10,000 விழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். என் ஆயிரங்களும் 10,000 விழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே எப்போதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்று எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. யெகோவா தேவன், ஹல்லேலூயா, என்றைக்கும் சுகம் தருகிற தேவன். யெகோவா ஈரே எங்கள் தேவைகளை சந்திக்கும் தேவனாயிருக்கிறீர். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே என்ற தேவன் நம் தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிவார். ஹல்லேலூயா. கர்த்தர் அறிவார். அதனால்தான் ஆபிரகாம் யெகோவா ஈரே என்ற பெயரை ஆண்டவர் வைத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஆபிரகாம் வைத்தார். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு தெரியும் எதை கொடுக்க வேண்டும். நம் குடும்பத்திற்கு, உங்களுக்கு, நம் குடும்பத்திற்கு ஆண்டவருக்கு நன்றாக தெரியும் எதை கொடுக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. 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 ஓரி பாதா ஷமரா பரதோ ரி கபாபா பாதேரபாதோ. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தருகிறவராயிருக்கிறார். நம் தேவைகளை சந்திக்கிற ஆண்டவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம் தேவைகளை இந்த மாதத்தில் யெகோவா ஈரே என்ற நாமத்தை உடையவர் ஆண்டவர். அவர் தேவைகளை சந்திக்கிற ஆண்டவராயிருக்கிறார். இந்த மாதத்தில் கூட ஆண்டவர் நம் தேவைகளை சந்திக்க போகிறார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் அவர் வாக்கு கொடுத்ததை, இதுவரைக்கும் ஆண்டவர் இந்த 7 மாதங்களாக ஆண்டவர் சொல்லிக் கொண்டு வந்ததை இந்த ஆகஸ்ட் மாதம் ஆண்டவர் செயல்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்து கொடுப்பார். ஆண்டவர் அதை செயலில் கொண்டு வருவார். வார்த்தை செயல்படும். ஹல்லேலூயா. விசுவாசியுங்கள். வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்தில் செயல்படும். ஆண்டவர் யெகோவா ஈரே. ஹல்லேலூயா.
God is my provider. Jehovah Jireh. Hallelujah. God is my provider என்று கர்த்தருடைய பாதத்தில் அதை விட்டு விடுங்கள். ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஹalleluya. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஏனென்றால் அவரே ஆண்டவர், இந்த உலகத்தை படைத்தவர். எல்லா காரியங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹalleluya. அதனால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். ஹalleluya. வார்த்தையை விசுவாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். உங்கள் வாழ்க்கையில இந்த மாதத்தில் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹalleluya. ஓ ரிபாதா ஷமரகிரபது. ஹalleluya. அன்றைக்கு ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் ஈசாக்கை கொண்டு போனார். ஹalleluya. ஆபிரகாமுக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் போகும் பொழுதே கீழே அங்கே இருந்த அவனுடைய வேலைக்காரர்களிடத்தில் வார்த்தையை சொல்லிவிட்டு போனார். ஹalleluya. நாங்கள் மறுபடியும் வருவோம் என்று. ஹalleluya. praise God. நாங்கள் மறுபடியும் வருவோம் என்று கர்த்தர் ஹalleluya மேல் நம்பிக்கை வைத்து ஆபிரகாம் சொல்லிவிட்டு போனான். ஏனென்றால் அவனுக்கு நன்றாக தெரியும், யெகோவா ஈரே என்ற நாமத்தை உடையவர் ஆண்டவர். ஹalleluya. ஏனென்றால் யெகோவா ஈரே என்ற நாமத்தை உடையவர். அதனால் தான் மறுபடியும் ஈசாக்கும் ஆபிரகாமும் இறங்கி வந்தார்கள். ஹalleluya. மறுபடியும் ஆண்டவர் ஈசாக்கை ஆபிரகாமிடத்தில் கொடுத்தார். ஏனென்றால் God, our God is a provider. Our God is a provider. அவர் யெகோவா ஈரா. ஹalleluya. அவர் கொடுக்கிறவர், உங்கள் வாழ்க்கையிலே செய்கிறவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள், கர்த்தர் வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறவர்கள். ஆபிரகாம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை, ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தான். அதன்படியே யெகோவா ஈரே என்ற நாமத்தை உடையவர் என்ற அந்த நாமத்தை வைத்தார். இன்றைக்கு கூட ஹalleluya, இன்றைக்கு கூட கர்த்தர் செய்வார். உங்கள் வாழ்க்கையில இந்த மாதத்தில் ஆண்டவர் செய்வார். அவர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. கர்த்தருக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாது. வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர், எல்லாவற்றையும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி, நன்றி. ஹalleluya, praise God. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya, praise God. நன்றி, நன்றி. ஹalleluya, நன்றி. ஹalleluya. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர்
சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவார் தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒப்பானவர்கள் யாரும் கிடையாது. இந்த வானத்திலும் பூமியிலும் கர்த்தருக்கு ஒப்பானவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே எல்லாவற்றிலும் பெரியவராயிருக்கிறார். ஆண்டவரே எல்லாவற்றிலும் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. we serve the great God. ஹல்லேலூயா. பெரிய ஆண்டவர், a big God, a great God, a mighty God. ஹல்லேலூயா. கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. செங்கடலை ஆண்டவர் இரண்டாக பிளந்தவர். யோர்தான் நதியை தடுத்து நிறுத்தினவர். எரிகோ கோட்டையை உடைத்தவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. நீ கர்த்தரை விசுவாசித்தால், நீ கர்த்தரை விசுவாசித்தால், அவர் வார்த்தையை நீ விசுவாசித்தால் எல்லாவற்றையும் ஆண்டவர் நொறுக்கி தூக்கி போடுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தடைகளை உடைக்கிறார். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து தடைகளையும் கர்த்தர் உடைத்து எறிவார். ஹல்லேலூயா. விசுவாசி, கர்த்தர் ஒருவரை விசுவாசி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. ஆண்டவர் உன் வாழ்க்கையை மாற்றுவார். ஹல்லேலூயா. தடைகளை உடைப்பார். இந்த மாதம் தடைகளை உடைப்பார். வாக்குத்தத்த வசனத்தை நிறைவேற்றுவார். ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார்.
ஆண்டவர் எப்படி இஸ்ரவேலர்களே கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னாரோ, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னாரோ, அதன்படியே ஆண்டவர் நிறைவேற்றினார். அதை போல உங்கள் வாழ்க்கையில கூட கர்த்தர் செய்வார். அவர் இந்த மாதம் அவர் செய்ய போகும் அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருக்கிறவர்களும் அதை காண்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய தயாராக இருக்கிறார். நீங்கள் தயாரா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். அவர் சொன்னதை செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசியுங்கள். கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் கைவிடப்படார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தை விசுவாசித்து அவருக்காக வாழ்கிறார்களோ, அவர் ஆண்டவர், அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட சுகவீனம் பலவீனமாய் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே, ஹல்லேலூயா, எல்லா சாபங்கள், எல்லா பலவீனங்கள், எல்லா வியாதிகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். இந்த நேரத்தில் கூட ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா சாபங்கள், குடும்பத்தை சுற்றி இருக்கும் எல்லா சாபங்களையும் உடைக்கிறோம். எல்லா பலவீனங்கள், வியாதிகள் பறந்து ஓடுவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை விட்டு விலகுவதாக. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அதே போல கடன் பிரச்சனைகள், எல்லா பிசாசின் தந்திரங்கள், கோட்டைகள் எல்லாம் உடைவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உடைத்து அப்புறப்படுத்துகிறோம். பிசாசின் எல்லா சூழ்ச்சிகளும் ஊழியத்திற்கு எதிராக, குடும்பத்திற்கு எதிராக, உங்களுக்கு எதிராக கட்டப்படும் எல்லா சூழ்ச்சிகள், எல்லா கோட்டைகளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைத்து அப்புறப்படுத்துகிறோம் இந்த நேரத்தில். ஹல்லேலூயா. In the name of the Lord Jesus Christ, let all binds be broken. Hallelujah. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேலை முழுதுமாக எங்களோடு இருப்பதற்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி பலப்படுத்துங்க ஆண்டவரே. உடைய வார்த்தை மூலம் எங்களுக்கு பேசி எங்களுக்கு கற்றுத்தாங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. கரங்கள் praise the Lord. Jesus. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதிக்கு இந்த ஃபர்ஸ்ட் வீக் வந்துறதுக்கு உங்களை எல்லாம் நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த மாதம் கூட ஆண்டவர் அவர் சொன்னதை செய்கிற ஆண்டவரை கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அதை தான் நாம் இந்த மாதத்தில் கூட நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. கடந்த 7 மாதங்களாக ஆண்டவர் சில பேஸ்மெண்ட், சில அஸ்திபாரங்களை நம் வாழ்க்கையில் போட்டுக்கொண்டே வந்தார். சில ஃபவுண்டேஷன்ஸை போட்டுக்கொண்டே வந்தார். இந்த மாதம் சில காரியங்களை நம் வாழ்க்கையில் செயல்படுத்துவார். அதை தான் நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் சில காரியங்களை நம் வாழ்க்கையில் செயல்படுத்துவார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். நம்முடைய சபை பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அங்கே கட்டப்படுகிறது. ஆஃபீஸ், IMTV ஆஃபீஸ்
ஓரளவுக்கு முடிந்திருக்கிறது. இன்னும் தளம் போடவில்லை, அது போட்டு கொண்டிருக்கிறார்கள். மேபி இந்த இன்னொரு 10 நாளில் போட்டுருவாங்க நான் நினைக்கிறேன். கர்த்தர் அதை செய்து முடிப்பார் நமக்காக. அது முடிந்தவுடன் அடுத்தபடியாக ஆலயம் அதற்கு மேல் கட்டப்படும். இந்த ஆண்டின் நம்முடைய கிறிஸ்மஸ் உடைய சர்வீஸ் அங்கே நடக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நீங்கள் அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நம் வாழ்க்கையில் இந்த காரியத்தை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இந்த வாரம் கூட நாம் பார்க்க போகும் ஒரு புதிய ஒரு தலைப்பு என்னவென்றால், போன மாதம் என்ன பார்த்தோம்? ரோம் என்ற தலைப்பில் நாம் போன மாதம் நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த மாதம் ஒரு 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 டயர் அப்படின்னு சொல்லி தயிர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க, டயர்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ஐலாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெடிட்டரேனியன் சீல இருக்கிற ஒரு ஐலாண்ட். ரைட்டா? இது ஒரு அந்த காலத்தில் இப்பொழுது அது ரெண்டாக இருக்கிறது, 2 நாடுகள் இருக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் அது ஒரு மிகப்பெரிய வர்த்தக ஒரு கமர்ஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஸ்டாண்ட் பாயிண்டாக அங்கே இருந்தது. பாருங்க, ஏனென்றால் அது கடல் சார்ந்த ஒரு தேசமாய் இருந்ததால் மிகவும் வணிகத்திற்கும் மிகவும் மற்ற ஒரு செயல்பாட்டுக்கும் காசு மற்ற கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்திற்கும் சம்பந்தப்பட்ட ஒரு இடமாக இருந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, நான் இது வரைக்கும் இந்த டாப்பிக்கில் நான் எடுத்தது, நான் ஒரு பைபிளை நான் என்னுடைய 8th ஸ்டாண்டர்டில் எடுத்திருக்கேன். 8வது படிக்கிறதுலேருந்து பைபிள் எடுத்து படித்து கொண்டு இருக்கிறேன். இந்த டாப்பிக்கில் இந்த பட்டணத்தை பற்றி இதான் முதல் தடவை நானும் பேசுகிறேன். ஏனென்றால் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை பேசி கொண்டிருக்கிறார். அது நமக்கேற்றபடி அவருடைய வார்த்தை நிறைவேற வேண்டும் என்பதற்காக நிறைய காரியங்களை பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பாருங்க, இந்த பட்டணத்தை பற்றி முதல் தடவை நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது, தாவீது அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவர் அவனை அனாயின்ட் பண்றார். படிப்போம். 2 சாமுவேல் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் பாருங்க. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அக்காலத்தில் இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமும் ஆனவர்கள். சவுல் எங்கள் மேல் ராஜாவா இருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள். வார்த்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அதன் காலத்தில் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார். 37 years 37 ஆண்டுகளாக தாவீது ஓடிக்கொண்டிருந்தான். அவனுடைய வாழ்க்கை முழுதும் என்ன பண்ணா? ஓடிக்கொண்டிருந்தான். பாருங்க, ஒரு மாற்றத்தை ஆண்டவர் 37வது ஆண்டில் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. 37வது வயசில் ஒருத்தனுக்கு திருமணம் ஆயிருக்கு நம்ம சர்ச்சில். அந்த மாதிரி 37 ஆண்டு முடியும் பொழுது என்ன நடக்குது? ஆண்டவர் ஒரு திருப்பத்தை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தார் என்றால் அந்த வார்த்தை நிறைவேற அவர் செயல்படுகிறார். நாம செயல்படுத்தவர். நிறைய பேர் என்ன யோசிக்கிறோம்? நம்ம தான் ஏதோ செய்யணும்னு யோசிக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர் வார்த்தையை நீ விசுவாசி, ஆண்டவர் அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நம் வாழ்க்கையில் செயல்படுத்த நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்ற மாதிரி, தாவீது சிறு வயதில் கோலியாத்தை வீழ்த்தினான். எப்படி வீழ்த்தினான்? ஒரு ஸ்லிங், ஒரு கல்லை வைத்து அதை வீழ்த்தினான். ஆனால் அவன் வாழ்க்கை முழுதுமாக அதே காரியத்தை அவன் செய்யவில்லை. அது ஒரு வாட்டி தான் அதை பார்த்துருக்கோம் வேதத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவன் பயிற்சி எடுத்துக்கொண்டு
ஒரு ராஜாவாக பயிற்சி எடுத்துக்கொண்டு ராஜா அந்த ஸ்தானத்தில் வருவதற்கு எல்லா தகுதியும் பெற்றுக்கொள்கிறான். ஹல்லேலூயா. அந்த கோர்ட் ரூம்ல இருக்கிற எல்லா அதிகாரிகள், சவுலுக்கு கீழே இருக்கும் எல்லா அதிகாரிகளும் தாவீதுக்கு பழக்கமாகிறது. யாரெல்லாம் சவுலுக்கு பிடிக்கவில்லை என்ற நபர்கள் கூட தாவீதை பிடிக்கிறது. ஹல்லேலூயா. அவனை விரும்புகிறார்கள். 1000 பேர் சவுல், ஆனால் 10,000 பேர் தாவீது என்ற பட்டத்தை சூட்டுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் வார்த்தையை நம் வாழ்க்கையில நிறைவேற்றுகிறார். கரெக்டா இல்லையா? ஆண்டவர் நம் வாழ்க்கையில வார்த்தை நிறைவேற்றுவார், என்றைக்குமே நிறைவேற்றுவார். ஆனால் அதற்காக நாம் தயாராக prepare ourselves to accept the Lord Jesus Christ and His word in our life. நம் வாழ்க்கையில அவர் வார்த்தை செயல்படுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது எந்த நேரத்திலும் ஆண்டவர் செய்வார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனம் நாம் படிக்கும் பொழுது 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கும் பொழுது, தாவீது ராஜாவாக முதல்ல யூதக்கு ராஜாவாக நிற்கிறார். அதற்கப்புறம் எல்லா இஸ்ரவேலர்களெல்லாம் ஒன்றாய் வந்து நீதான் ராஜாவாகணும் என்று மாற்றுகிறார்கள். அவர்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை, வேற யாராவது ஒருத்தரை ராஜாவாக வைக்க வேண்டும் என்று. எப்படி நடந்தது? இந்த இஸ்ரவேல் கோத்திரத்தில் இவ்வளோ 12 கோத்திரங்கள் இருக்கிறாங்க. அதில் ஒரு மனிதன் கூட மாற்று கருத்தோட இல்லை தாவீது இருக்கக்கூடாது என்று இல்லையே. 12 கோத்திரம் உள்ள ஆட்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தாவீது தான் ராஜாவாக வரணும். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையும் நிறைவேறுகிறது. அதற்கேற்ற தயார்படுத்தி கொண்டான் தாவீது, அதையும் அவன் நிறைவேற்றுகிறான். ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் நம்ம தயாராக இருக்கிறோமான்னு பார்க்கணும். நம் வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றுவார். நம்ம நிறைய பேர் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே நீங்க வாக்குத்தத்தமாய் கொடுத்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுங்க அப்படின்னு நிறைய பேர் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டு இப்படியெல்லாம் சொன்னீங்களே, இதெல்லாம் செய்கிறேன்னு சொன்னீங்களே இந்த மாதத்தில் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாதம் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கேட்பது என்ன? நீ அந்த வார்த்தையை உன் வாழ்க்கையில் செயல்படுவதற்கு நீ தயாராக இருக்கிறாயா? அதற்கேற்ற முயற்சி நீ எடுத்துக்கொண்டாயா என்று பார்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்தில் பாருங்க, 6ஆம் வசனம் படிங்க. 6ஆம் வசனம். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். கிரேட்டஸ்ட் ஹிஸ்டரியில் இருக்கிற கிரேட்டஸ்ட் ஒரு கான்டெஸ்ட், ஒரு கான்கர் பண்ண ஒரு சிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எருசலேம். எருசலேம் பட்டணத்தை தாவீது கைப்பற்றுகிறான். ஆனால் அதோடைய எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 வரி 5 வரிகள் தான் இருக்கிறது வேதத்தில். ஆனால் இது எப்படி நடந்தது என்று பார்த்தால், அங்கு இருந்தவர்கள் எருசலேம் கைப்பற்றாமல் இருந்தது. யாராலும் இதுவரைக்கும் கைப்பற்ற முடியாது. எபூசியர்கள் சிரிக்கிறார்கள். யாரை பார்த்து? தாவீதையும் அவனுடைய ஆட்களையும் பார்த்து சிரிக்கிறார்கள். ஏனென்றால் இதுவரைக்கும் கைப்பற்ற முடியாத ஒரு பட்டணத்தை உன்னால் கைப்பற்ற முடியாது. ஹல்லேலூயா என்று சொல்கிறார்கள். அது ஆக்சுவலாக ஜியாலஜிகளை நீங்கள் ஜியாகிரஃபி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல அது கைப்பற்ற முடியாத ஒரு பட்டணமாக தான் இருந்தது. ஏனென்றால் 3 பக்கமும் ரிட்ஜஸ் இருக்கும், பெரிய சுவர் இருக்கிறது. அதை கிளைம் பண்ணி போய் அந்த சுவரை கிளைம் பண்ணி போய் ஜெயிக்கணும் அப்படின்னா இம்பாசிபிளாக இருந்தது. அதனால்தான் யாருமே அந்த பட்டணத்தை வெற்றி பெறாமல் இருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, வாழ்க்கையில் இந்த சிகரத்தை என்னால் எட்ட முடியாது என்று நாம் சிலதை நினைக்கிறோம். இதெல்லாம் நம் வாழ்க்கையில நடக்குமா? இந்த ஒரு காரியம் நம் வாழ்க்கையில நடக்குமா என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் பாருங்க, தாவீது இம்பாசிபிள் என்று நினைத்திருந்தால் அவன் திரும்பி போயிட்டுப்பான். வாங்கப்பா, இந்த பட்டணத்தை நம்மால் ஜெயிக்க முடியாது, நம்ம போலாம் வாங்க. ஆனால் அவன் அந்த இடத்தில் நின்று இந்த பட்டணத்தை நாம் ஜெயிக்க போகிறோம், யார் இதை செய்ய போகிறீர்கள் என்று அந்த இடத்தில் கேட்கிறான்.
தான் அந்த சீன். அந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஒரு 4 வரி தான் எழுதியிருக்கும். அந்த பட்டணத்திற்குள் போவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருந்தது, ஒரே ஒரு வாட்டர் ஷாஃப்ட், ஒரு தண்ணீர் போகும் ஒரு பாதை, மேலே செல்ல வேண்டும். அதில் கயிறு போட்டு எப்படி ஏறினாங்கன்னு தெரியல, அதில் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க அதெல்லாம் வேதத்தில் இல்லை. ஆனால் இவர்கள் இஸ்ரவேலர்கள் தாவீது சொன்னதற்காகவும் அவர்கள் கர்த்தர் மேல் இருந்த விசுவாசத்திற்காகவும் அவர்கள் தாவீது முன்னாடி நிற்பதால் ஆண்டவர் அவனோடு இருக்கிறார் என்பதற்காக இவர்கள் இந்த முயற்சியில் ஈடுபட்டார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம கூட இருக்கிறவங்க என்ன நினைக்கணும், இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், இவர்கள் கூட நம்ம இருந்தால் ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், இவர்களோடு இருந்தால் கர்த்தர் வெற்றியை தருவார் என்ற நம்பிக்கையும் விசுவாசம் வர வேண்டும். ஹல்லேலூயா. இவங்களோடெல்லாம் போனால் நம்ம வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இவங்க கூட நம்ம சேர்றதால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு யோசிக்கணும். இவர்களிடத்தில் கர்த்தர் இருக்கிறார், இவர்கள் மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார். they are anointed people என்று நம்மை பார்த்து ஜனங்கள் பார்க்க வேண்டும். நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம வீட்டில் வாடகை இருக்கிறவங்க, எதிரில் இருக்கிறவங்க யார் இருந்தாலும் சரி, நம்மை பார்க்கிறவர்கள் எப்படி பார்க்கணும், இவர்கள் அனாயிண்டட் பீப்புள், கிறிஸ்தவர்கள், இவர்களுக்குள் அபிஷேகம், ஆண்டவரின் அபிஷேகம் இருக்கிறது என்று நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. என்று அதை பார்க்க வேண்டும். நமக்காக அவர்கள் யாவற்றையும் செய்கிறவர்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, நாம் வாழ்கிற இடம், அன்றைக்கு அந்த பட்டணத்தை அந்த வாட்டர் ஷாஃப்ட் மூலமா தண்ணீர் போரும் இது மூலம் வேர்ட்டிக்கலாக இருந்ததை ஏறி வெற்றி பெற்றார்கள். அந்த பட்டணத்தை பெற்றுக்கொண்டார்கள். யாரும் செய்ய முடியாத, வரலாறில் செய்ய முடியாத காரியத்தை தாவீதும் அவர்களுடைய ஆட்களும் செய்தார்கள். இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவர் அவர்களுடன் கூட இருந்தார். ஹல்லேலூயா. படிங்க 10ஆம் வசனம் பாருங்க, 9:10. அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணி அதற்கு தாவீதின் நகரம் என்று பெயரிட்டு மில்லோ என்னும் ஸ்தலம் துவக்கி உட்புற மட்டும் சுற்றிலும் இருக்கிற மதிலை கட்டினான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இதுதான் அங்க இந்த வசனத்தில் இவ்வளோ நேரம் படிச்சதுல ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் தாவீது வெற்றி பெற்றான்? ஏன் அந்த இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா, தாவீது வெற்றி பெற்றதுக்கு காரணம் சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பாருங்க, நான் இந்த தாவீதை பற்றி ஒரு நாவல் ஒன்று எழுதினேன். அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன இங்கிலீஷில் எழுதிட்டேன். அது தமிழில் என் மொழி பெயர்க்கல, ஆனாலும் இங்கிலீஷில் எழுத நிறைய பேர் படிச்சுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. முடிஞ்சால் இந்த ஆண்டு எப்படியாவது அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாருக்கும் பசங்களுக்கும் கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன் அப்படின்னா, இந்த ஸ்டோரியெல்லாம் கொஞ்சம் விளக்கமாக அதில் எழுதியிருப்பேன் நிறைய. என்னை ரொம்ப இந்த ஸ்டோரி கவர்ந்தது. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் நம்முடன் இருக்கிறார் என்றால் எப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியம் இது, முடியாது என்று எல்லாரும் நடந்து போயிடுறாங்க. எந்த ராஜா வந்தாலும் இது முடியாதுன்னு போயிடுறாங்க. அந்த எபூசியரை பார்த்து சிரிக்கிறாங்க நம்மை பார்த்து. ஆனால் தாவீது, ஆண்டவர் அவன் கூட இருந்ததால் அவன் அந்த பட்டணத்தை வெற்றி பெற்றான். ஹல்லேலூயா. அதனால தான் சிட்டி ஆஃப் டேவிட்னு அது பேர் வைக்கிறாங்க. எருசலேமுக்கு ஒரு பட்டணத்துக்கு பேர் என்ன அப்படின்னா, சிட்டி ஆஃப் டேவிட். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்றால் அது எதையும் ஆண்டவர் நமக்கு வார்த்தை சொன்னது போல, வாக்குத்தத்தம் கொடுத்தது போல நிறைவேற்றி தீருவார். ஹல்லேலூயா. அதனால்தான் கர்த்தர் நம்முடன் இருக்கிறார் என்பதை நீங்கள் இந்த மாதத்தில், இந்த ஆகஸ்ட் மாதம், God is with us, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் வார்த்தை கொடுத்த வார்த்தையை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதை இந்த ஆண்டு, இந்த மாதம் ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. God is our provider. இந்த தலைப்பில் தான் இந்த மாதம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். God is our provider. கர்த்தர் நமக்கு யாவற்றையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா.
God is our provider. யெகோவா ஈரே, அது பாட்டெல்லாம் பாடும்போது கூட பாடணும், யெகோவா ஈரே என்று. கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்கு கொடுத்ததை செய்வார். தாவீதிற்கு செய்த ஆண்டவர் ராஜாவாக மாற்றினார். 37 ஆண்டில் ராஜாவாக மாற்றினார். அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் ராஜாவாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அதை போலதான் நான் இங்கே இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், என்னால் எதுவும் செய்ய, எனக்கு இப்படி இருக்கு, என் வாழ்க்கை இப்படி இருக்கு என்று நீங்கள் நினைத்து கொண்டே இருந்தால் அது பிரயோஜனப்படும். உங்கள் பலவீனத்தை நீங்கள் கர்த்தரிடத்தில் கொடுத்து விடுங்கள். பலவீனத்தை மேற்கொண்டு ஆண்டவர் ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் தாவீதின் வாழ்க்கையில் ஆண்டவர் அவன் எளிமையான சாதாரண குடும்பத்தில் பிறந்து அவனை ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ராஜாவாக மாற்றுகிறார். ஒரு பட்டணம், யாராலும் கைப்பற்ற முடியாத பட்டணத்தை ஆண்டவர் கரத்தில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, செய்தி என்ன? இதுக்கப்புறம் தான் இந்த பட்டணம் சிட்டி ஆஃப் டேவிட் என்று அவன் அந்த வெற்றி பெற்றவுடன் தாவீது முடியாத காரியத்தை நிகழ்த்தி காட்டினவுடன் சுற்றி இருந்தவர்கள் எல்லா ராஜாக்கள், சுற்றி இருந்த எல்லா ராஜாக்களும் பயந்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, நம் வாழ்க்கையில் கூட நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மளை கவனித்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரியல, ஆனால் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் இவங்க எப்படி வாழ்கிறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க, இவங்க வாழ்க்கை எப்படி போகுது கவனித்து கொண்டே இருக்கிறாங்க. நம்ம யோசிக்கிற நம்மளை யாரும் இல்லை, நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இவங்களாம் கர்த்தரை நம்பி இருக்கிறாங்களே, ஆண்டவர் தான் வேணும்னு சொன்னாங்களே, இவங்க வாழ்க்கை எப்படி போகுதுன்னு பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆனால் இந்த இடத்துல பாருங்க, தாவீது வெற்றி பெற்றவுடன் அங்கே சுற்றி பக்கத்தில் இருந்த எல்லா ஊரில் இருந்த ராஜாக்கள் எல்லாம் பயந்து விட்டார்கள். ஹல்லேலூயா. அதுல ஒரு ராஜா தான் முன்னே வருகிறான், தாவீதின் பட்டணத்தை கட்டுவதற்காக, சிட்டி ஆஃப் டேவிடை, தாவீதின் பட்டணத்தை கட்டுவதற்காக முன்னே வருகிறான். படிங்க 11ஆம் வசனம். அந்த இதுல, தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீதின் இடத்தில் ஸ்தானாதிபதிகளையும் கேதுரு மரங்களையும் தச்சரையும் கல் தச்சரையும் அனுப்பினான். அவர்கள் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினார்கள். பாருங்க, God is a supplier, God is a provider. Hallelujah. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் செய்ய முடியாது நீங்கள் நினைத்தால் அதை அவரால் செய்ய முடியும். இதை தான் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். எங்கேயோ தயிர் பட்டணம் பார்த்தீங்க அப்படின்னா, டயர் தமிழ் என்ன டயர் தான் போட்டிருக்கு, தீவா, சரி தீவு. இந்த பட்டணம் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் an island. அது தனி இஸ்ரவேலை ஒட்டி இல்லை, சமேரியா போலவோ இல்லை யோர்தான் இன்னைக்கு இருக்கிற ஜார்டன் கண்ட்ரியை போலவோ இல்லை எகிப்தை போலவோ இஸ்ரவேலை சுற்றி இருந்த நாடு கிடையாது. அது தனியாக கடல் சீக்கு நடுவில் இருக்கிற ஒரு பட்டணம், அது ஒரு நாடு. அந்த நாட்டில் இருக்கிற ராஜா கேள்விப்பட்டு தாவீதிற்கு ஒரு பட்டணத்தை கட்ட வேண்டும் என்பதற்காக முற்படுகிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் இதை பேசிக்கொண்டிருக்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஆண்டவர் உனக்கு செய்வார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு சிலர் என்ன எதிர்பார்க்கணும், இவங்க செய்வாங்க நமக்கு, இவங்க செய்வாங்க நமக்குன்னு யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த மேப்பிலே இல்லாத ஒரு ஆள்கிட்ட இருந்து ஆண்டவர் சில காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. அந்த மேப்லே இல்லாத ஒரு ஆள்லேருந்து உனக்கு வீட்டை கட்டுவார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நமக்கு வீட்டை கட்டுவாரா? நிறைய பேருக்கு கேள்வி, எனக்கு வீட்டை கட்டுவாரா, என்னால் முடியுமா, கர்த்தர் எனக்கு இதை கொடுப்பாரா? கர்த்தர் ஒரு வாக்கை கொடுத்தால், ஒரு வார்த்தையை கொடுத்தால் ஏற்ற காலத்தில் அதை நிறைவேற்றுவார். அதுதான் தாவீது இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம். தி சிட்டி ஆஃப் டேவிட்னு மாறுவதற்கு காரணமே கர்த்தர் சொன்ன வார்த்தை தான். அவர் முன்குறித்ததை நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இம்பாசிபிள் திங்கை கையில் எடுத்து கொடுக்குறாரு. யாருமே சுற்றி இல்லாத ராஜாக்கள் எல்லாம் பயந்து போய் இவருக்கு உதவி செய்யலாமா வேண்டாமா என்று தாவீதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மேப்லே இல்லாத ஒரு பர்சன், நமக்கு தெரியாத ஒரு பர்சன் திடீர் என்று வந்து அவனுக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய பாடம், இவங்க உதவி செய்வாங்க,
அவங்க உதவி செய்வாங்க. நம்ம ஒரு மன கால்குலேஷன் போடுறோம், இவங்கெல்லாம் நமக்கு எப்படி இருந்தாலும் நம்ம அது நடக்காது. God always has a different plan for your life. ஆண்டவர் உன் வாழ்க்கைக்கு வித்தியாசமான ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. எப்பவுமே நீங்க போடுற கணக்குக்கு ஆண்டவர் வருவதில்லை. நாம் எப்பொழுதும் ஆண்டவர் நம்ம நினைக்கிறோம் இதுதான் நடக்க போகுது, இல்லை. ஆண்டவர் சில காரியங்களை வித்தியாசமாய் செய்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் செய்த காரியம் பாருங்க. அங்கே இருந்த படிங்க அந்த 11ஆம் வசனத்தை. தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீதின் இடத்தில் ஸ்தானாதிபதிகளையும் கேதுரு மரங்களையும் தச்சரையும் கல் தச்சரையும் அனுப்பினான். பாருங்க, ஸ்தானாதிபதிகளையும் ஃபர்ஸ்ட் மென் பீப்புள் அனுப்புறான், ரைட்டா? பொருட்களை அனுப்புறான். ஸ்கில் லெவல் இருக்கிற பீப்புள், அந்த பட்டணத்தை கட்டக்கூடிய ஆட்களை அனுப்புகிறான். ஹல்லேலூயா. இப்போ 3 காரியங்கள் இங்கே பார்க்குறோம். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த மாதத்திலிருந்து ஆரம்பித்ததுலேருந்து என்ன செய்ய போகிறார்? வாட் காட் இஸ் கோயிங் டு டூ இன் யுவர் லைஃப் ஃப்ரம் திஸ் மந்த். இந்த மாதத்தில் ஆண்டவர் 3 காரியங்களை ஆண்டவர் செய்ய. முதலாவது, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான ஒரு இடத்தை, உங்களுக்கான ஒரு காரியத்தை கட்ட ஆரம்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. முதலாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் கட்ட ஆரம்பிக்க போகிறார். அதற்கு அஸ்திபாரமாக சில காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கிற ஆட்கள் இருந்து வராது. ஆண்டவர் அவரே அந்த ஆளை அனுப்புவார். ஹல்லேலூயா. பாருங்க, படிப்போம். ப்ராவர்ப்ஸ், நீதிமொழிகள் 16வது அதிகாரம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 7ஆம் வசனம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானம் ஆகும்படி செய்வார். ஒருவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால், if your ways and your living and your life is pleasing to God, ரைட்டா? கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய எதிராளிகள் கூட உன் கூட சமாதானமாய் ஆகிவிடுவார்கள். ஹல்லேலூயா. they will start protecting you, they will start helping you. நீ எதிராளி நினைக்கிற ஆட்கள் கூட உனக்கு உதவி செய்ய முன்னாடி வந்து விடுவார்கள். அப்போ இந்த இடத்தில் நாம் பார்ப்பது என்ன? கர்த்தர் நினைத்ததை அவர் செய்வார். ஆண்டவரோடு நாம் பயணம் செய்கிறவர்கள், யாரெல்லாம் கர்த்தருடன் பயணம் செய்கிறோமோ, கர்த்தருடன் இருக்கிறோமோ, அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ததை, அவர் சொன்னதை நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. இது நம்ம எப்பவுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சபைக்கு வந்தாலும் எங்கே மெசேஜ் கேட்டாலும் அந்த மெசேஜை கேட்டுட்டு அதை விசுவாசிக்காமல் அந்த மெசேஜ் அப்படியே சேர்லேயே விட்டுட்டு போயிடுவோம். ஹல்லேலூயா. இதை செய்யக்கூடாது. விசுவாசம் என்பது என்ன? கேட்ட வார்த்தையை விசுவாசித்து அதை இருதயத்தில் பெற்றுக்கொண்டு போவதுதான். அது ஆண்டவர் எனக்கு செய்வார். த பிளைண்ட் ஃபெய்த், இது செய்வார் என்று நீங்கள் விசுவாசித்தால் ஆண்டவர் அதை செய்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நான் எடுத்துக்காட்ட நிறைய சொல்லுவேன். இங்கே இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியும் என்னென்ன நடந்தது என்று. ஆனாலும் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இதை செய்வார் என்று சொன்னால் அதை ஆண்டவர் செய்கிறார். சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் நம்மளை முட்டாளாக பார்த்தாலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையில் விசுவாசமாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் அதை செய்கிறார். மற்றவர்கள் சிரிக்கும் வண்ணமாக, மற்றவர்கள் பார்த்து வியந்து போகும் வண்ணமாக ஆண்டவர் சில காரியங்களை செய்கிறார். மற்றவங்க சிரிக்கலாம், பரவாயில்ல, நிறைய பேர் சிரிப்பாங்க, இவங்கெல்லாம் வேலைக்காக மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டவர் சில காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போது இந்த இடத்துல தாவீது கேட்கவே இல்லைங்க. அவனுக்கு ஒரு பேலஸ் கட்டணும், அவனுக்கு ஒரு வீடு கட்டணும் என்ற ஆசை இருந்ததா கூட தெரியல. ஏனென்றால் வேதத்தில் எழுதப்படவில்லை. ரைட்டா? தாவீது ஆசைப்பட்டான், ஒரு பேலஸ் கட்டணும், இங்கே ஒரு பேலஸ் இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படியெல்லாம் எழுதப்படவில்லை. அதனால் நம்மளாலையும் சொல்ல முடியாது தாவீது ஆசைப்பட்டான் என்று. ஆனால் தாவீதிற்கு இதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்பட்டார். ஹல்லேலூயா. வித்தியாசம் இருக்கு.
நம்ம ஆசைப்படுறது ஒன்று இருக்கு, ஆண்டவர் நமக்கு ஆசைப்படுறது ஒன்று இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை செய்ய விரும்புகிறார், ஆசைப்படுகிறார். அதை ஆண்டவர் நிறைவேற்ற விரும்புகிறார். யார் தடையாக இருக்கிறார்கள்? Who is stopping God from doing what he wants to do in our life? யார் தடுக்கிறார்கள்? நம்ம தான் தடுக்கிறோம். நம்ம தான் அதற்கு தடையாக இருக்கிறோம். ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். எதிர்பார்க்காத, எட்டாத, புரியாத காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார் ஆண்டவர். ஏன் தெரியுங்களா? சுற்றி இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, எதிர் வீட்டில் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இவர்கள் கர்த்தரை விசுவாசித்து இருந்த பிள்ளைகள், குடும்பம், ஆண்டவர் இவர்கள் வாழ்க்கையை மாற்றிவிட்டார். சாட்சியாக உங்களை முன்னாடி நிறுத்த ஆண்டவர் விரும்புகிறார். இந்த மாதத்தில் நல்லா ஏற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை சாட்சியாக நிற்க வைக்க ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு தடையாய் நிற்காதீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு தடையாய் நிற்காதீர்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். பாருங்க, இந்த இடத்துல ஸ்கில்டு பர்சன் அனுப்புகிறாரு. நிறைய காரியங்களை, முதலாவது காரியம் காட்ஸ் சப்போர்ட், ரைட்? முதலாவது காரியம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சப்போர்ட் ஃபார் யூ. தாவீதிற்கு ஆண்டவர் கட்ட வேண்டும் என்று விரும்பினார். அவன் விருப்பப்பட்டானா இல்லையத்தில், ஆனால் ஆண்டவர் விரும்பினார். இரண்டாம் காரியம் என்ன? அதற்கேற்ற ஆட்களை ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் அனுப்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் கூட சரியான நேரத்தில் அதற்கேற்ற ஆட்களை ஆண்டவர் அனுப்புவார். அல்லேலூயா. ஒரு பேலஸை கட்டணும் அப்படின்னா அதற்கேற்ற ஸ்கில்டு பர்சன் இருக்கணும். அந்த ராஜா அதற்கேற்ற ஆட்களை அனுப்புகிறான். வெறும் பொருட்களை மட்டும் அனுப்பி நீ கட்டிக்கோன்னு சொல்லலை, அதற்கேற்ற ஆட்களையும் சேர்த்து அனுப்புகிறார். அப்போது ஆண்டவர், இந்த ராஜா செய்தது என்ன? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தான் செய்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்கள் வாழ்க்கையில் கூட உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஆட்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அனுப்புவார். அல்லேலூயா. ஆண்டவர் அதை செய்வார். அதற்கு நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவர் வெறுமையாக ஒரு காரியத்தை இதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல மாட்டார். அதற்கேற்ற ஆட்களை ஆண்டவர் நம் வாழ்க்கையில் அனுப்புவார். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த மாதத்தில் ஆண்டவர் அதை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சில காரியங்களை ஆரம்பிக்க போகிறார். அதை ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. பாருங்க, நாம் படிப்போம். ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க, படிப்போம். ப்ராவர்ப்ஸ், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாக பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். பாருங்க, God's favor, right? Then you will win God's favor. மனுஷனுடைய பார்வையில் கர்த்தருடைய தயவு உனக்கு கிடைக்கும் என்கிறார். பாருங்க, இப்போ கிருபையும் நன்மையும் ஆண்டவர் பார்வையில், கிருபையும் நன்மையும் ஆண்டவர் செய்கிறார் என்றால், மனிதனுடைய பார்வையில் ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்கிற தயவு இருக்கிறது என்பதை ஆண்டவர் காட்டுவார். அல்லேலூயா. அதை தான் இந்த வசனத்தில் பார்த்தோம். மனிதர்கள் பார்ப்பார்கள். இப்போ மனிதர்கள் பார்க்கும் பொழுதுலாம் யார் இவங்க, ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்குறாங்க. ஆனால் ஒரு காலம் வரும், இந்த மாதத்திலிருந்து ஆண்டவர் மாற்றப் போகிறார். இவர்களுக்கு தேவனுடைய தயவு இருக்கிறது என்பதை ஆண்டவர் காட்டப் போகிறார். ஹல்லேலூயா. அதை மனிதர்களுக்கு ஆண்டவர் காட்டுவார். உங்களை சுற்றி இருக்கிறவங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க பார்ப்பார்கள், தேவனுடைய தயவு இந்த குடும்பத்தில் இருக்கிறது என்று. ஹல்லேலூயா. படிப்போம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம். பாருங்க, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம். இதில் நாம் பார்த்தோம் என்றால்,
25ஆம் வசனம். மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தபடியினால் அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். பாருங்க, நாம் நினைக்கிறோம் சில நேரத்தில் இவர்கள் போய் நமக்கு தருவாங்களா, இவர்கள் மூலமாய் நடக்குமா, இம்பாசிபிள், இவங்க தான் நமக்கு செய்ய போகிறாங்க, இவங்களால் தான் நடக்க போகுது, இவங்க தான் நம்மளுக்கு எதிர்காலம்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, யாரு கிட்டேருந்து ஆண்டவர் துரத்தி விடுகிறாரோ, யாரை எதிர்க்கிறாரோ, யாரை ஆண்டவர் வெறுக்கிறாரோ அவர்களிடத்திலே இருந்து ஆண்டவர் எகிப்திலிருந்தே அந்த எகிப்தியர்கிட்டேருந்தே இருந்து ஆண்டவர் எடுத்து கையில் இஸ்ரவேலர் கையில் கொடுக்குறார். ஹல்லேலூயா. பாருங்க, இதில் எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் இருக்குது. காட் இஸ் அவர் ப்ரொவைடர்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆண்டவர் எனக்கு கொடுப்பார், எனக்கு செய்வார், காட் இஸ் மை ப்ரொவைடர் என்று சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் ஆண்டவர் இதை என் வாழ்க்கையில் செய்ய போகிறார் என்றது ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் ஆண்டவர் இங்கே செய்கிறார். மோசே சொன்னது போல, மோசே என்ன சொல்கிறாரு அந்த 35ஆம் வசனத்தில், மோசே ஆஸ் மோசஸ் இன்ஸ்ட்ரக்டட், கரெக்டா இல்லையா? மோசே சொல்கிறார் இதை கேளுங்கள் என்று. அதை கேட்டவுடன் ஜனங்கள் எல்லாரும் நீங்கள் போனால் போதும், எங்களுக்கு தயவுசெய்து எடுத்துன்னு போங்கன்னு சொல்லி கேட்டதையும் கொடுத்தார்கள், கேட்காததையும் சேர்த்து கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார், அது மோசே ஜனங்களிடத்தில் சொல்கிறார், அந்த ஜனங்கள் அதை விசுவாசித்து செய்கிறார்கள். இந்த ஜனங்க இஸ்ரவேலர்கள் ஒருவேளை அவங்க தான் நம்மளை துரத்தி அனுப்புகிறாங்க, அவங்கக்கிட்ட தான் நம்ம சண்டை போட்டு வெளியே வரப்போகிறோம், இவங்கக்கிட்டே போய் காசு கேட்டால் எப்படி என்று யோசித்திருந்தா அன்னைக்கு அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க முடியாது, ஆண்டவர் நினைத்தது நடந்திருக்காது. ஆனால் இந்த இடத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மோசே கேட்கிறார், மோசே சொன்ன வார்த்தையை இஸ்ரவேலர்கள் கேட்கிறார்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் கேட்கிறார்கள். அவர்கள் போய் கேட்டதற்கு எகிப்தியர் எல்லாவற்றையும் அவர்களால் முடிந்தது, அவர்களால் எவ்வளவு முடியுமோ எல்லாத்தையும் எடுத்து கையில் குத்துறாங்க. அப்போ பாருங்க, கர்த்தரை நம்பி இருக்கும் பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி தான் கொடுப்பார் என்று சொல்லவில்லை, ஆண்டவர் அவருடைய வழிகளில் ஆண்டவர் செய்கிறார். நீ கர்த்தரை விசுவாசித்தால் ஆண்டவர் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் இந்த தயூர் ராஜா, இந்த தயர் இந்த நாட்டின் ராஜா பாருங்க, தாவீதிற்கு முன் வந்து செய்கிறார். யாரும் அப்பொழுது செய்யவில்லை, ஆனால் தாவீதிற்கு அவன் முன் வந்து செய்கிறான். அதே அந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், படிங்க. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் அதே 11ஆம் வசனம் படிங்க. தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீதின் இடத்தில் ஸ்தானாதிபதிகளையும் கேதுரு மரங்களையும் தச்சரையும் கல் தச்சரையும் அனுப்பினான். பாருங்க, எல்லா ஆல் மெட்டீரியல்ஸ் வேர் சப்ளைட். கேதுரு மரங்களையும் மரங்களையும் மற்ற எல்லா காரியங்களையும் தயிர் ராஜா என்ன பண்றான்னா தாவீதிற்கு அனுப்புகிறான். ஹல்லேலூயா. Whatever you want, you can ask from God. உங்களுக்கு என்ன தேவையோ ஆண்டவர் அதை செய்ய விரும்புகிறார், நீங்கள் கேட்கலாம். ஆண்டவர் அந்த ஏற்ற காலத்தில் ஆண்டவர் அதை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. இதை தான் கேட்கணும், அதை தான் கேட்கணும் என்றது கிடையாது. நம்ம வீட்டில் ஏதாவது ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ குட்டி பசங்க இருக்கிறாங்க, அந்த குட்டி பசங்க இருக்கிறாங்க, அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் ஏதாவது ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வாங்கி கொடுக்க முடியவில்லை என்றால் கூட, ஏற்றது இல்லை என்றால் கூட, ரைட்டா, ஏற்ற காலத்தில் செய்ய வேண்டும் என்று மனதில் ஃபிக்ஸ் ஆயிடுது. ஹல்லேலூயா. கரெக்டா இல்லையா? ஜோத்தம் வந்து பைக் கேட்குறான் அப்படின்னா, பைக் கேட்பியா? பைக் வேணாமா இப்போ உனக்கு? ரைட். ஒரு வேளை பைக் கேட்குறான் அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கு அவனுடைய அப்பாவால் செய்ய விருப்பம் இல்லை, வேணாம் பைக்கு போய் இப்போ வாங்கி தரணுமா அப்படின்னு யோசித்தா கூட அது மனசில் நின்றுடும். கரெக்டாக இல்லையா?
என்னைக்காவது ஒரு நாள் என் பையன் கேட்டான் அப்படின்னு வாங்கி தரத்துக்கு முன் வருவாங்க. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கும் தகப்பன் நம்மளே இப்படி யோசிக்கிறோம், ஒரு தாய் யோசிக்கிறாங்க அப்படின்னா பரமபிதா இதை யோசிக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. இதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற சத்தியம். நீயே இதை செய்யணும்னு யோசிக்கிறியே, நீ கேட்டதை நான் கொடுக்க மாட்டேன்ற எப்படி யோசிக்கிறேன்னு கேட்குறாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் மெட்டீரியல் இதெல்லாம், இந்த பொருட்கள் எல்லாம் நமக்கு கிடைக்குமா என்று நாம் நினைக்கிறோம். ஒரு கார் வாங்கணும்னு யோசிக்கிறோம், ரைட்டா? கார் வாங்கணும் என்று யோசிக்கும் பொழுது ஆண்டவர் அதை தர விரும்புகிறார். ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. நானும் என் மனைவியும் நாங்கள் 2 பேரும் பைக் தான் வச்சுருந்தோம், ரைட்டா? நான் ஒரு ஸ்கூட்டி, அவங்க ஒரு ஸ்கூட்டி, 2 பேருமே சுற்றின்னு போவோம் அந்த பைக் வச்சுன்னு, ரைட்டா? கார் இல்லை. அப்போது நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு அதை காரை கொடுத்து விட்டேன். அப்பொழுது என்னை கேட்குறவர்களாம், என்ன இப்போ 4 வீலர் வாங்கலையே, 4 வீலர் வாங்கலேன்னு கேட்பாங்க. அப்போ நான் சொல்வேன், 4 வீல் இருக்குது 4 வீலர், எனக்கு 2 வீல் இருக்குது பைக்கில், அவங்களுக்கு 2 வீல் இருக்குது பைக்கில், எங்களால் போக முடியுதுன்னு சுற்றி சுற்றி போயினுப்போம், ரைட்டா? ஆனால் ஒரு காலம் வந்தது, அப்பொழுது அது வாங்க வேண்டும் என்ற கட்டாயம் இருந்தது. ஹல்லேலூயா. இதுக்கு மேலே கார் வாங்காமல் இருக்க முடியாது, வாங்கணும் அப்படின்னு சொன்னதால் ஆண்டவர் அவருடைய வார்த்தையை நம்பி, அவரை நம்பி இருந்தால் இருக்கிறதுல பெஸ்ட்டான பொருளை கையில் கொடுக்குறார். ஹல்லேலூயா. வாங்கும் பொழுதும் என்கிட்ட ஆண்டவர் காசு கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என் கையில் காசு இருக்குது, ஆனாலும் நான் வாங்கலை. வாங்கணும்னு யோசிச்சு தான் வாங்கியிருக்கலாம், ஆனால் நான் வாங்கலை. ஏனென்றால் அந்த காலகட்டம் வரும்பொழுது ஆண்டவர் அதை நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நம் வாழ்க்கையில் ஏதாவது செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் அதுதான் சொன்னேன், கார் வாங்கணும்னு யோசிக்கிறீர்கள் என்றால் அந்த காலகட்டத்தில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை உன் கையில் கொடுப்பார். ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான், அதற்காக விசுவாசமாக வார்த்தையை நம்பி ஜெபிக்க வேண்டும். அது கிடைத்து விட்டது, நான் பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசத்துடன் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம பார்க்குறவங்களாம் என்ன சொல்லணும், என்னப்பா கார் வாங்கின மாதிரியே சுற்றுறியாப்பா, என்னப்பா கார் வாங்கின மாதிரி சுற்றி, கார் வாங்கிட்டீங்களா வீட்டில், நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா கார் வாங்கின மாதிரியே இருக்குது. இப்படி தான் நம்ம நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அப்படி நடந்து கொள்ளும்போது ஆண்டவர் என்ன பார்ப்பார், பார்த்துட்டு இவங்க கார் வாங்கினதாவே யோசிச்சுட்டு இருக்காங்க, கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தின் லெவல்ஸை நம்ம மாற்றிக்கணும். கர்த்தர் வார்த்தை மேல் விசுவாசம் வைத்து நம் படிப்படியாக விசுவாசத்தை மாற்றிக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல பொருட்களை ஆண்டவர் அனுப்புகிறார். ஒரு ராஜா, யாருன்னே தெரியாத, இதுக்கு முன்னாடி முன்பின் அறியாத, தாவீதிற்கு தெரியாத ஒரு ராஜா, முன்பின் தெரியாத ராஜா, அவர் ஆட்களை அனுப்புகிறார், பொருட்களை அனுப்புகிறார், அவர் செய்ய விரும்புகிறார். அங்கே இருந்து அந்த 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 பேலஸை கட்டி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. தாவீதும் கேட்கவில்லை. தாவீது ஒரு பொருள் ₹1 கூட செலவு பண்ணல. மேக்சிமம் சாப்பாடு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கட்டுறவங்களுக்கு. ஹல்லேலூயா. இப்போ சாலமோன் பார்த்தீங்க அப்படின்னா, சாலமோன் வித்தியாசமாக செய்கிறார். இதே ராஜா மறுபடியும் சாலமோனுக்கு உதவி செய்கிறார். ஆனால் சாலமோன் வித்தியாசம். தாவீது எழுதப்பட்டிருக்கிறத பார்த்து நம்ம இந்த வசனத்தை வைத்து பார்த்தால், அவன் எந்த ஒரு காரியத்தையும் அவன் அந்த ராஜாவுக்கு கொடுக்கவில்லை. அந்த ராஜாவே ஆட்களை அனுப்புகிறான், அந்த ராஜாவே பொருட்களை அனுப்புகிறான். அவனே விரும்பி எல்லாவற்றையும் கட்டிவிட்டு மறுபடியும் சென்று விடுகிறான். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் இந்த மாதத்தில் அதை தான் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மேப்லே ஜோன்லே இல்லாத பர்சன், இவங்கெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு யோசிக்கிற பர்சன் செய்வாங்க. கர்த்தர் மேல் விசுவாசித்தால் நீங்கள் ஆண்டவர் அதை பொருட்களையும் அனுப்புவார், ஆட்களையும் அனுப்புவார், உங்களுக்கு எல்லாவற்றையும் கட்டியும் கொடுப்பார், எல்லாவற்றையும் முடித்தும் தருவார். ஹல்லேலூயா. இதே தான் ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்ம கூட பேசி கொண்டிருக்கிறார். பாருங்க, படிப்போம் பாருங்க. 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து படிப்போம்.
சாலமோனை அவனுடைய பிதாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று தீருவின் ராஜாவாகிய ஈராம் கேள்விப்பட்டு, அந்த ராஜா உயிரோடு இருக்கிறான் ஒன்னும் கூட, அவன் கேள்விப்பட்டு, தீரின் ராஜா மறுபடியும் கேள்விப்பட்டு ஊழியக்காரரை அவனிடத்தில் அனுப்பினான். அவன் ஊழியக்காரனை அவனிடத்தில் அனுப்பினான். அனுப்பி என்ன பண்றான் பாருங்க. ஈராம் தாவீதுக்கு சகல நாளும் சிநேகிதனாய் இருந்தான். அப்பொழுது சாலமன் ஈராமின் இடத்தில் ஆட்களை அனுப்பி, என் தகப்பனாகிய தாவீதின் சத்துருக்களை கர்த்தர் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி விடுமளவும் அவர்கள் தம்மை சுற்றிலும் செய்கிற யுத்தத்தினால் அவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துக்கு ஆலயத்தை கட்ட அவருக்கு கூடாதிருந்தது என்று நீர் அறிந்திருக்கிறீர். ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு ஆட்களை அனுப்பினவுடன் சாலமன் என்ன செய்கிறான்? ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க, சாலமன் செய்தது வேறு, தாவீது செய்தது வேறு. தாவீதிற்கு ஆண்டவர் கேட்காமலே செய்தார். ஆனால் சாலமோன் என்ன செய்கிறான்? ஆட்களை அனுப்பினவுடன் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தாவீதிற்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவு கூறுகிறான். யார்கிட்ட? அந்த ராஜா கிட்ட சொல்றான், தாவீது இப்படி ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டார், என் மூலமாக கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டார் சாலமோன் ராஜா. அதனால் நீங்கள் ஆட்களை அனுப்பி உதவி செய்யுங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ஜெனரேஷனாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ராஜா நினைச்சிருந்தா தாவீது இறந்து போயிட்டா, நமக்கும் இதுக்கும் இனிமேல் சம்பந்தம் கிடையாது, நம்ம இதை செய்ய தேவையில்லைன்னு யோசிக்கலாம், ஒதுங்கி இருந்திருக்கலாம். தாவீது இறந்து போயிட்டான், யாரோ சாலமன், அது யார் நமக்கு தெரியல, பரவாயில்ல விட்டுலாம் அப்படின்னு விடலவில்லை. அடுத்தபடியாக ஆண்டவர் என்ன செய்யறாரு? அந்த ராஜாவை புஷ் பண்றார், போய் ஆலயத்தை கட்டு, என்னுடைய ஆலயத்தை கட்டு என்று தள்ளுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம வாழ்க்கையில கூட நம்ம நினைக்கலாம், ஓகே இந்த காலகட்டம் முடிந்தது, இவர்களுடைய உதவி நமக்கு அவசியம் முடிந்து விட்டு, இவங்கெல்லாம் வரமாட்டாங்க, நமக்கு உதவி செய்ய வரமாட்டாங்க, இவங்கெல்லாம் நம்ம 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 போயிட்டாங்க, இவங்கெல்லாம் நம்ம மறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆண்டவர் அடுத்த ஜெனரேஷன் வரைக்கும் கொண்டு வருகிறார். கர்த்தருடைய ப்ராவிடன்ஸ், கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அடுத்த தலைமுறை, அதுக்கடுத்த தலைமுறை, அதுக்கடுத்த தலைமுறைக்கும் ஆட்களை கொண்டு வருகிறார். அவர் அனுப்பி கொண்டே வருகிறார். அதனால்தான் இவர்கிட்ட கேட்கும்பொழுது பாருங்க, 6ஆம் வசனம் படிங்க. அதிலே 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு இல்ல 2 ராஜாக்கள் படிக்கிற. 1 ராஜாக்கள், நாகமான்ல 2 ராஜாக்கள். 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆதலால் லீபனோனில் எனக்காக கேதுரு மரங்களை வெட்ட கட்டளையிடும் சீதோனியரை போல் மரவெட்டு வேலை அறிந்தவர்கள் எங்களுக்குள்ளே ஒருவரும் இல்லை என்பது உமக்கு தெரியும். அதற்காக என் வேலைக்காரர் உம்முடைய வேலைக்காரரோடு இருப்பார்கள். பாருங்க, சீதோமிலிருந்து லெபனான்ல இருந்து இருக்கிற மரங்களை வெட்டி, சாலமோன் என்ன வேணும்னு தெளிவாக கேட்டு அவன் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக பெஸ்ட் பர்சன்ட்டு கேட்குறான், பெஸ்ட் பொருட்களை கேட்கிறான், இதை கட்ட வேண்டும் என்று கர்த்தருக்கு செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். ஹல்லேலூயா. ரெண்டுமே வித்தியாசம் இருக்கு. சாலமோன் கேட்டது கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்டு செய்ய விரும்புகிறான். ஹல்லேலூயா. தாவீதிற்கு கட்ட வேண்டிய பேலஸை ஆண்டவர் கட்டுறார். உனக்கு கட்ட வேண்டியதை, உனக்கு செய்ய வேண்டியதை ஆண்டவர் செய்வார். அவர் விருப்பப்படுகிறார், செய்வார். ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்தை, ஆண்டவருடைய காரியத்தை செய்வதற்கு நீ தான் முன்னாடி வர. ஹல்லேலூயா. நீ தான் முன்னாடி வரணும், உன் குடும்பம் தான் முன்னாடி வரணும் கர்த்தருடைய காரியத்தை செய்வதற்கு. சாலமோன் இதுதான் வேணும், உங்கள் ஆட்கள் தான் வேணும், ஏனென்றால் உங்கள் ஆட்கள் தான் சிறந்தவர்கள், ஸ்கில்டு பர்சன், அனுப்புங்க. எதற்கு? என் வீட்டை கட்டுவதற்காக அவன் கேட்கவில்லை, ஆலயத்தை, கர்த்தருடைய காரியத்தை செய்வதற்காக அனுப்புங்கள் என்று சொல்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப கர்த்தருடைய காரியத்தை செய்வதற்கு நம்ம தான் போய் முன்னாடி நிற்கணும்.
ஹல்லேலூயா. உன்னுடைய காரியத்தை ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். உன்னுடைய குடும்பம், உன்னுடைய காரியம், உன்னுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். கர்த்தருடைய காரியத்தை செய்வதற்கு நாம் தான் குடும்பமாக முன்னாடி வந்து நிற்கணும். ஹல்லேலூயா. இதை தான் சாலமோன் செய்கிறான். அவன் சொல்கிறான், என்னுடைய ஆட்கள் கூட இருப்பாங்க, நீங்க கட்டுங்க. என்னுடைய ஆட்கள் கூட இருப்பாங்க, நீங்க கட்டுங்க. அவர்களுக்கு உணவு எல்லா தானியங்கள் எல்லாவற்றையும் நான் உங்கள் நாட்டுக்கு அனுப்புகிறேன் என்கிறார். தாவீது எந்த ஒரு பேமெண்ட்டையும் பேலஸ் கட்டினதுக்கு கொடுக்கல. ஆனால் சாலமோன் என்ன செய்கிறான், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஃப்ரீயாக கட்ட வேண்டாம், நான் காசுக்கு பதிலாக உணவுப் பொருட்களையும் மற்ற அதுவும் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று அவன் அனுப்பினான். ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கு. கர்த்தருடைய காரியத்தில் இருக்கும் அணுகுமுறை, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அணுகுமுறை. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசமான காரியத்தை செய்ய விரும்புகிறார். நீங்கள் விருப்பப்பட்டால், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தால் ஆண்டவர் அதை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, கடைசியாக ஒரு வார்த்தை மட்டும் நாம் படித்து முடித்து விடலாம், நேரமாகிவிட்டது. ஒரே ஒரு வார்த்தை. உபாகமம், டியூட்ரானமி சாப்டர் 8 verse 18. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி தன்னுடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ப்ராஸ்பெரிட்டி டாக்டரினை பற்றி நான் இங்கே பேசலை, ஆனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதத்திலிருந்து உனக்கு ஒரு பலத்தை கொடுப்பார். என்ன பலத்தை கொடுப்பாரா? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலத்தை ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, தேவரீர் இந்த ஆராதனை வேலை முழுதுமாக எங்களோடு இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இதோ கர்த்தாவே, வார்த்தை மூலம் எங்களோடு பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. யெகோவா ஈரே, நீரே. ஹல்லேலூயா. Jehovah Jireh is our God. He is our provider. He wants to provide you
this month. Hallelujah. இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அவர் ஆசைப்படுகிறார். தாவீதிற்கு கேட்காமல் ஆண்டவர் செய்தார். அதை போல உங்களுக்கும் கேட்காமல் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பணியை செய்வதற்கு நீ விருப்பப்படு. ஹல்லேலூயா. சாலமோன் செய்தது போல கர்த்தருக்காக நான் கட்ட வேண்டும், கர்த்தருக்காக நான் நிற்க வேண்டும் என்று சாட்சியாய் நிற்க நீ விருப்பப்படு. கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். இந்த மாதத்தில் இருந்து ஆண்டவர் பெரிய காரியங்களை நம் குடும்பங்களில் செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தரை விசுவாசித்திருங்கள். உங்கள் கைகளை ஆண்டவர் பலப்படுத்துவார். நீங்கள் ஹல்லேலூயா உங்கள் கைகளை ஆண்டவர் பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆசீர்வதிப்பார். வழிநடத்தி பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. உடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. தேவரீர் ஒவ்வொருத்தரோடும் நீர் பேசினதற்காக நன்றி. ஆவியானவர் வழிநடத்தி பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் தாங்கி வழிநடத்தி பலப்படுத்துங்க. இந்த மாதம் ஒரு மாற்றத்தின் மாதமாக கர்த்தாவே, உடைய வார்த்தை செயல்படும் மாதமாக, தாவீதிற்கு எப்படி நீர் செய்தீரோ அதை போல எங்களுக்கும் இந்த மாதத்தில் நீர் செய்ய போகிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மையை துதிக்கிறோம். வழிநடத்தி பலப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகரங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் வராது. ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களில் நம்மோடு இருப்பாராக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படியே முழுகி ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் நீங்கள் எழுந்து நிற்கலாம். உங்கள் இடத்தில் மற்றவர்கள் அமர்ந்து கொள்ளலாம். திரு